இங்க ஒரு பையன் 7 அக்கா தங்கச்சிங்களோட பிறந்ததுனால பொண்ணுங்களே வெறுத்து போய் முதல் அக்காக்கு கல்யாணம் ஆகும்போது மத்தவங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிறதுக்கு நீ தான் அப்பாக்கு துணையா இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்ட இவனும் பயந்துட்டு அன்னைக்கு நைட்டே வீட்டை விட்டு ஓடி போய் நல்லபடியா படிச்சு ஒரு போலீஸ் ஆபீசராவும் ஆகிடுறான். அதுக்கப்புறமா இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா அவனுடைய லைஃப வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆகி 5 மாசம் கழிச்சு பார்த்தா அபார்ஷன் ஆயிடுது. இப்படியே அடுத்து 4 தடவை பிரெக்னென்ட் ஆகுறதும் அபார்ஷன் ஆகுறதுமா இருக்கு. சோ அதனால அந்த பொண்ணுமே ரொம்பவே வீக் ஆகிடுறா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணு நாம ஏன் ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு வளர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆனா அதுக்கு அவன் ஒத்துக்க மாட்டான். அந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணு 5ஆவதா பிரெக்னென்ட் ஆகுறா. இந்த தடவையும் இந்த குழந்தை அபார்ஷன் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பயப்பட அப்போ இவளோட ஹஸ்பண்ட் இந்த தடவை அந்த மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்றான். பயத்துல இந்த பொண்ணும் டாக்டர் கிட்டயும் அதே கேள்வியை கேக்குறா. அதுக்கு டாக்டர் 4 அபார்ஷனும் உங்களுக்கு ஆனதுக்கு காரணம் ஒருவேளை உங்க ஹஸ்பண்டா இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா 4 தடவையும் உங்களுக்கு அபார்ட் ஆனது ஒரு பெண் குழந்தைன்னு சொல்றாங்க. இதை கேட்ட இவங்களும் இப்ப ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா இவளோட ஹஸ்பண்ட் தான் அங்க இருக்க கம்பவுண்டர் கிட்ட காசு கொடுத்துட்டு என்ன குழந்தைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவ குடிக்கிற இளநீர்ல அபார்ஷன் மெடிசனை கலந்து கொடுத்திருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த பொண்ணும் அவனை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போய் நல்லபடியா ஒரு ஆண் குழந்தையை பெத்து அவனை வளர்க்க ஆரம்பிக்கிறா.